நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 8th 10th 12th டிகிரி முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து அருமையான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. டிஎன்சிஎஸ்சி மதுரை கரண்ட் நோட்டிஃபிகேஷன்லேருந்து 2025 ஒரு நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் போஸ்ட்டுக்கான வேக்கன்சிங்க. கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாபாக இருந்தாலுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்டால் அப்ரூவல் பெற்ற சாப்புங்க. 450 கல்லிடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் வந்து தற்போதைக்கு மதுரை டிஸ்ட்ரிக்டான போஸ்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆஃப்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. நம்ம இப்போ இந்த வேலைவாய்ப்பு ஃபுல் டீட்டெயிலும் வந்து கிளியராக பார்க்கணும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த வேலைவாய்ப்பு போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா சீசனல் பில் கிளர்க் போஸ்ட்டுக்கு வந்து 150 கல்லிடத்துக்கான வேலைவாய்ப்பும், சீசனல் ஹெல்ப்பர் போஸ்ட்டுக்கு வந்து 150 கல்லிடத்துக்கான வேலைவாய்ப்பும், சீசனல் வாட்ச்மேன் போஸ்ட்டுக்கு வந்து 150 கல்லிடத்துக்கான வேலைவாய்ப்பும் அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக வந்து 450 கல்லிடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து சீசனல் பில் கிளர்க் போஸ்ட்டுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் இல்லைனா அக்ரிகல்ச்சர் இல்லைனா இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மெயில் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. சீசனல் ஹெல்ப்பர் போஸ்ட்டுக்கு வந்து 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. சீசனல் வாட்ச்மேன் போஸ்ட்டுக்கு வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் வந்து மினிமம் 18 வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் 37 வயதுக்குள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், எம்பிசி பிசி பிசிஎம் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 18லேருந்து தொடங்கி 34 வயதுக்குள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓசி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 18லேருந்து தொடங்கி 32 வயதுக்குள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை எப்படின்னா சேலரி ரேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் வைஸில் நீங்கள் பார்க்கும்போது 5218 ப்ளஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டியூட்டி பொறுத்து வந்து சேலரி கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணவங்கள வச்சு ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க. ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்கள வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க. நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் வந்து இன்னையிலேருந்தே நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 28/2/2025 பிப்ரவரி மாதம் எண்டுக்கு முன்னாடி இந்த வேலைவாய்ப்பு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் வெப்சைட் ஆஃபீஸில் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஆஃப்லைன் மூலம் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து ஆஃப்லைன் மூலம் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்முங்க லிங்க் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ஆப் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கிறாங்க.